அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, மதுரை மாநகரமே சித்திரை மாதத்தில் திருவிழா கோலமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் தங்கை மீனாட்சியின் திருக்கல்யாணத்தை தரிசிக்க முடியாத வருத்தத்தில் ஏன் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாருன்னு தெரியுமாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டு எப்போது நடக்க இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாநகரில் சித்திரை மாதனா ரொம்பவே கோலாகலமாக இருக்குங்க. சைவ வைணவ ஒற்றுமையின் சங்கமமாக திகழக்கூடிய உலக புகழ்பெற்ற ஒரு விழானா மதுரை சித்திரை திருவிழாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கோலாகலமாக தொடங்கியிருக்கு. இதில் முக்கிய நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் எப்போதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆண்டுதோறுமே பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா களை கட்டும். அதிலும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தான் ரொம்பவே பிரதானம். இதற்காக தமிழகம் எங்கும் வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைகை ஆற்றில் குழுமி இருப்பாங்க. ஆண்டுதோறுமே லட்சக்கணக்கான பார்த்தீங்கன்னா அழகரை தரிசிக்க காத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு விழா அட்டவணையின்படி ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்தோடு விழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியாச்சு. ஆற்றிலிருந்து மதுரையை விழாக்காலம் பூண்டிருக்குங்க. தினசரி அம்மனுக்கு சுவாமியும் பல்வேறு வாகனங்களை மாசி வீதி உலா பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் மாத இறுதியில் ரொம்பவே சூடுபிடிக்க போகுது. ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் மதுரை நகரில் அரசியாக பெறப்போக்கும் பட்டாபிஷேக வைபவம் நடக்க இருக்கு. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திக்விஜயமோ விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. அடுத்த நாள் ஏப்ரல் 29ஆம் தேதி தான் மாசி வீதிகளில் தேரோட்டமும் நடத்துவாங்க. அதே நாளில் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்படுவாருங்க. மதுரை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நடைபெற இருக்கு. அதற்கு முந்தைய நாளான ஏப்ரல் 30ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா மதுரை எல்லையில் கள்ளழகர் வரவேற்கும் எதிர்சேவை நிகழ்வும் சிறப்பாக நடக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தான் அதிகாலை 5:45 தொடங்கி 6:15 மணிக்குள்ள தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய பக்தர்களுக்கு காட்சியளிக்க இருக்காரு. இந்த ஒரு நிகழ்வை காண்பதற்கே தமிழகம் முழுவதிலிருந்தே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வைகை ஆற்றில் காத்திருப்பாங்க. இறங்கிய பிறகு மே 2ஆம் தேதி இரவு முழுவதும் ராமராயர் மண்டபத்தில் தசாவதார காட்சிகள் நடைபெறுங்க. பின்னர் கருட வாகனத்தில் பிரசன்னமாகி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். 4ஆம் தேதி மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பிடுவார். இந்த நிகழ்வுக்காக பார்த்தீங்கன்னா மதுரையே விழா கோலமாக பூண்டிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தமிழகத்தில் ரொம்பவே சிறப்பான ஒரு சித்திரை மாத திருவிழான்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு திருவிழா தாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்க இருக்கு. ரொம்பவே பழமை வாய்ந்த விழாக்களில் ஒன்று தாங்க இந்த கள்ளழகர் இறங்கக்கூடிய வைபவம். நாம் அடக்கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் இப்போது திருவிழா கோலம்தான். ஆனால் சித்திரை திருவிழாவின் பிரசித்தம் மீனாட்சி திருக்கல்யாணம் மறுநாள் நடக்கக்கூடிய இந்த தேரோட்டமும் அதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமும் மதுரை வாசிகளுக்கு மறக்க முடியாத நினைவு எப்போதும். இங்கே கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு அழகரை காண வரக்கூடிய கூட்டம் அதிகரித்து கொண்டே தான் போகுது. சித்ரா பௌர்ணமியன்று வானில முழு நிலவு ஜொலிக்க தலை நிறைய மல்லிகை பூச்சூடி அழகரை தரிசிக்க கூட்டமாய் போகக்கூடிய மதுரை பெண்கள் தரிசிப்பது தனி அழகுன்னே சொல்லலாம்.
அழகர் மலையில இருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புவார் வரை சாமி இன்னைக்கு எங்கே இருக்குது என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தங்கை மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகருமே கள்ளழகர் திருக்கோலத்தோடு அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில இருந்து இறங்கி சகல கோலாங்கலங்களோடு மதுரை நோக்கி வருகிறாரு. வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதான தங்கையின் திருமணத்தை காண முடியாம போயிடுது. அந்த சோகத்தோடு வைகையில எழுந்திருந்தாருன்னு புராண கதையும் சொல்லப்படுது. இது இருக்க இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதபஸ் என்ற முனிவர் நுபுர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காராம். அந்த சமயத்துல துர்வச மகரிஷியும் தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வந்திருக்காரு. பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவருக்கு ரிஷி வந்ததை கவனிக்க முடியாம ஆத்திரமடைந்த துர்வசருமே மண்டுகோன்னு பாவா என்று சாபம் விட்டாராம். உடனே தவளையாகி போன சுதபசுமே சாபி விமோச்சனத்துக்கு வழி கேட்டபோது, வேகவதி தீர்த்தங்கரையில நீ தவம் பண்ணி கொண்டிரு, சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காராம் துர்வாசரம். பிறகு அதன்படி வைகை கரையிலே தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்கத்தான் அழகர் மதுரைக்கு வந்து போனதாகவும் புராண கதையும் சொல்லப்படுதுங்க. இது எப்படியோ நமக்கு தெரியாது. 10 நாள் இங்கு திருவிழா கிடந்ததே அதுதான் முக்கியம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதான்னு பல வண்ணங்களில் பட்டு புடவைகளும் இருக்கும். கோயிலில் தலைமை பாட்டார் அந்த பெட்டிக்குள்ள கைவிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பாரா. அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குதோ அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படுங்க. அழகர் பார்த்தீங்கன்னா எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ற அந்த வருடத்தின் நல்லது கெட்டது நடக்குன்னு பக்தரின் நம்பிக்கையாகவே இருக்கு. அதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த நாளில் கூடியிருப்பாங்க. பச்சை பட்டு கட்டி வந்தா நாடு செழிப்பாக இருக்குன்னு, சிவப்பு பட்டு கட்டி வந்தா அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காதான், நாட்டில் அமைதி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, பேரழிவு ஏற்படுன்னு சொல்லுவாங்க. அதே போல வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில இருக்குமா. மஞ்சள் பட்டு கட்டி வந்தா அந்த வருடத்துல மங்களகரமான நிகழ்வுகள் பல நடக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்பிக்கை இருப்பதால தாங்க ஆற்றில் இறங்கு வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வர போறாருன்னு பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம். பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டு தான் உடுத்தி தான் ஆற்றில் இறங்கியிருக்காரு இந்த கள்ளழகர். தாலாகுளம் பெருமாள் கோயிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகை நோக்கி புறப்படும் முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாட்சி கொள்வார். ஸ்ரீ அழகரும் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு செல்லும் போதே முதல்ல வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளக்கூடிய காட்சியை காண கண்கோண்டி வேண்டுங்க. மேலும் தாலாகுளத்தில் விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஆரவாரம் ஆரம்பமாகிடும். வைகையில் ஓடக்கூடிய நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலோடு காத்திருந்த பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுங்க. வைகை இறங்கிய கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவார். வண்டியூரை நோக்கி கிளம்புவாருங்க அழகருமே. பிறகு ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருவார். கூடவே பக்தர்களும் அழகரோடு பயணிப்பாங்க. வண்டியூரில் பார்த்தீங்கன்னா பயண காப்பு நீக்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அழகருக்கு அங்குள்ள பெருமாள் கோயிலே வலம் வந்து அதன் பிறகு சர்ப்ப வாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்வார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு திரும்ப மாறக்கூடிய அழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பார். பிறகு பார்த்தீங்கன்னா தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் ராமராயர் மண்டகப்பட்டி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேர்வார். அங்கே தங்கிடுவார். இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்துவார் இந்த அழகருமே. அங்கிருந்து ஆனந்தராயர் பல்லாக்கில் தல்லாக்குளத்திலிருந்து சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவாராம். பிறகு இந்த நாள் இரவே அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லாக்கில் ஜோடனை நடக்கும். மறுநாள் அதிகாலையில் பூப்பல்லாக்கில் மலை நோக்கி கிளம்பக்கூடிய அழகர்
வழிநெடுக்க பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அழகர் கோயிலே சென்றடைவாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.